சேல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்ல எழுதக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே தெரியும். புத்தகங்கள், தமிழ் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் 5000 விற்பது அப்படிங்கிறதே அது ஒரு மிகப்பெரிய ஹிமாலய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையிலே 1,00,000 பிரதிகளை ஒரு எழுத்தாளர் விற்க முடிந்திருக்கிறது. 1,00,000 பேரை ஒரு புத்தகத்தை படிக்க வைக்க முடிந்திருக்கிறது. 1,00,000னா இன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்கும். படிக்க வைக்க முடிந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அதற்கு என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சூவேக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த புத்தகத்தால் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. எங்க போனாலும் நான் உங்க புத்தகத்தை படிச்சிருக்கேன். தூத்துக்குடி கூட வந்திருக்காரு. ஒரு பெரிய ரசிகையர் பட்டாளம் அவரை சூழ்ந்து கொள்ளும் எங்க நடந்து போனாலும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அப்படி செலிப்ரேட் பண்ணும் போது அதை பார்க்கறதே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா நம்முடைய சூழலிலே எழுத்தாளர்களை நாம் அப்படி கொண்டாடுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு சரித்திர நாவல், அந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல தமிழ் படிக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுல சரித்திர நாவல்லாம் எழுதி ஒருவர் வெற்றி பெற முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய, ஒரு நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய பல சிக்கல்களை, ஏன்னா சுவாரஸ்யமாகவும் எழுதணும், படிக்கக்கூடிய விதத்திலும் எழுத வேண்டும். அதே நேரத்துல நாம் நம்பக்கூடிய பல்வேறு விஷயங்களை தனிப்பட்ட மனிதனாக, ஒரு எழுத்தாளனாக தான் நம்பக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான ஒன்றாகவும் அது இல்லாமல், அதே நேரத்திலே அந்த சரித்திரத்திற்கு நேர்மையாக, உண்மையாக இது அத்தனையும் பேலன்ஸ் பண்ணி எழுதி அதை வெற்றிகரமாக மக்களுக்கு கடத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இன்று சுவை அவர்கள் இங்கே இருப்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்துல இப்படி எழுதக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் இன்று நாடாளுமன்றத்திலே பணியாற்றும் பொழுது, அப்பொழுது அவங்க பேச்சு அப்படிங்கிறது, அவங்களோட சிந்தனைகள் அப்படிங்கிறது இட்ஸ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் வாட் ஒரு ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் திங்கிங், கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் வே யூ லுக் அட் திங்ஸ் இஸ் நாட் ஸ்டக் இன் a century ago or 50 years ago, because today we see even young people, the way they look at women, the way they pass comments about women, the way they deal with women, and the way how they look at society, how their value system is. அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தின் தடைகளை எல்லாம் தாண்டி அதை உடைத்துக்கொண்டு சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதன் நாடாளுமன்றத்திலே, அரசியலிலே பணியாற்றுகிற போது it brings a breath of fresh air. அதுக்கு நான் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் இந்த மேடையிலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Because as women we know what we face every day, how much they get insulted, how much comments we have to face, and people think it is very normal. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதையெல்லாம் தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனை நான் மீண்டும் இங்கே வரவேற்கிறேன். தொடர்ந்து எழுத வேண்டும், பல உச்சங்களை தொட வேண்டும். வாழ்த்துக்கள். The Chennai Silks Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.